ஸோ இன்னைக்கு ஒரு லேடி ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான ஒரு டாபிக் இது. இப்போ என்ன லேடி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், ஒரு விமனுக்கு ஒரு 25 to 30 ஏஜ், அந்த ஆவரேஜ் ஏஜில் இருக்கிற ஒரு விமனுக்கு மேரேஜ் முக்கியமா இல்லை அவங்களுடைய கேரியர் ப்ரொஃபஷன் அது முக்கியமா? இப்போ மேரேஜுக்காக என்ன சொல்றது, கேரியர் ஆர் ப்ரொஃபஷனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது நல்லதா, இல்லை அவங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் தான் முக்கியம் அதுக்காக மேரேஜ் சாக்ரிஃபைஸ் பண்றது நல்லதா? ஸோ எது அப்படிங்கிறது தான். இதை ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஒரு பொண்ணோட பேரண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 30 இயர்ஸ் ஏஜ்டு ஒரு பொண்ணு அவங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றது என்ன அப்படின்னா, இல்ல எக்காரணத்தை கொண்டும் கேரியரை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பொண்ணு ரெடி இல்லை, அந்த கேரியர் சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஒரு மேரேஜ்னு ஆனா ஆகட்டும், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. ஸோ கேட்கவே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து அது ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஜென்ஸ் மட்டும்தான் வந்து வேலைக்கு போவாங்க. அது லேடிஸ் படித்தாலும் படிக்காட்டியும் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் வந்து வேலைக்கு போவாங்க. லேடிஸ் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி லேடிஸும் வந்து ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக வேலை பார்க்கறத தாண்டி அவங்களும் அடுத்த லெவல் போகிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ இந்த மேரேஜ்னு வரும்போது, இது ஜென்ஸ் மட்டும் வேலை பார்த்தா போதுமா, இல்லை லேடிஸும் கம்பல்சரியாக வேலை பார்க்கணுமா, இல்லை லேடிஸ் வேலை பார்த்துட்டு ஜென்ஸ் வேலை பார்க்காம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அப்போ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு மேரேஜ் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறது எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. இந்த பொண்ணு படித்த பொண்ணுன்னே வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, அதுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும், நல்ல டேலண்டட் அப்படியே வச்சுப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு ஆல்ரெடி ஒர்க் வேலை பார்த்துருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்காம இருந்தாலும் சரி, அப்போ அவங்க வந்து மேரேஜுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த பையனோட ஒரு ஜாப் ஓரளவுக்கு செக்யூர்டாக இருந்து ஓரளவுக்கு சேலரி சஃபிஷியன்ட் சேலரின்னா, அப்போ இந்த பொண்ணுடைய என்ன சொல்றது, ஒரு இன்கம் இல்லாமே அந்த பையனோட வச்சே ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அங்க வந்து அந்த பொண்ணோட ஒரு ஜாபோ இல்லை சேலரிங்கிறது வந்து இட் பிகம்ஸ் அன் ஆப்ஷனல், அவ்வளோதான். அதே இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துப்போம். அந்த பையனுக்கு அவ்வளோ சம்பளம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அந்த பையனோட சம்பளத்தை வச்சுக்கிட்டே போனால் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பென்ஸ் அதிகமானாலோ இல்லை பெரிய லெவலில் சேவிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை அந்த பையனோட ஜாப் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லை, அப்போ அந்த பொண்ணும் கொஞ்சம் வேலைக்கு போனாலும் சப்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இல்லை இன்கம் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கம்பல்சரியா வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கு. அப்போ அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான். பட் இன்னைக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் மாதிரி இல்லைனாலுமே பையனுடைய ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரி, ஒரு ஸ்டேபிளா இருந்தாலுமே அந்த பொண்ணு வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறத வந்து அவங்க ஒரு மாதிரி இன்சல்ட்டா வந்து நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறது, வீட்டு வேலையை பார்க்கறது, பசங்களை பார்க்கறது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுங்கிறதையே வந்து அவங்க ஒரு மாதிரி இன்சல்ட்டா வந்து இன்னைக்கு நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்க மெயினா அப்படின்னா, வேலைக்கு போறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை மானிட்டரி ஃப்ரீடம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் அது அந்த ஒய்ஃபுக்கு சேர்த்துதான் அது. ஸோ ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது அந்த பொண்ணுக்கு ஈக்குவல் ரைட் இருக்கு. அதனால அதை வந்து ஹஸ்பண்டோட பணம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. பட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அது ஒரு மானிட்டரி ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மூணாவது அவங்க சொல்றது என்னன்னா, அவங்களுடைய லைஃபுக்கு அது ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. அது எந்த மாதிரி செக்யூரிட்டி அப்படின்னு அவங்க சொல்ற விஷயங்கள் எப்படின்னா, இன் ஃபியூச்சர் அந்த பையனுடைய அந்த லைஃப் சக்சஸ் ஆகாம ஒரு டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய மிச்ச காலங்கள் லைஃப்பை வந்து பார்க்கறதுக்கும், சப்போஸ் குழந்தை ஏதாவது இருந்து அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி இங்க வருது என்ன அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல மேபி ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி ஒரு பையனோட இன்கம் மட்டுமே நம்பி, இந்த பையனை நம்பியோ அந்த பையனோட ஃபேமிலியை நம்பி மட்டுமே கல்யாணம் பண்ணும்போது, அப்போ அன்னைக்கு அவங்க எந்த தைரியத்துல வந்து அவங்க பண்ணாங்க? அன்னைக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வந்து வேலைக்கே போயிருக்காது, இல்ல அதிகம் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப எந்த தைரியத்துல அவங்க அந்த காலத்துல பண்ணாங்க, ஐயோ அந்த பையன் நாளைக்கு நம்மளை டைவோர்ஸ் பண்ணிட்டா என்ன ஆவறது, இல்ல இந்த மாதிரி ஏதாவதுன்னா என்ன ஆவறது அப்படின்ட்டு. அப்ப இது என்னன்னா, இது ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை.
அதாவது ஒரு டிவோர்ஸ் ஆவறது இல்ல அந்த பையன் வந்து செத்தே போறான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். இப்போ ரோட்லயே நம்ம வண்டியில போறோம், ஒரு 2 வீலர்ல போறோம்னு ஆக்சிடென்ட் ஆவறது, அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்றது, போகாமையா இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்ன விதியோ அதுபடி இருக்கும். அப்ப நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த பையன் நல்ல பையனா, உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா, ஜாதகம் கரெக்டா இருக்கா, அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையாங்கிறது இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு நம்பிதான் வந்து போகணுமே தவிர, அந்த பையன் நம்மளை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவான், அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இது நம்பிதான் வந்து போகணும். அதே தானே அந்த பையனுக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாமே, இந்த பொண்ணு வேலைக்கு போகுது, வேலைக்கு போல எப்படி வேணா வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு டிவோர்ஸ்ன்னு வந்தா இந்த பையன் ஏதோ ஒரு சில பணம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த பையன் யோசிப்பான்ல, ஐயோ இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு இவ டிவோர்ஸ் மாதிரி வாங்கிட்டானா நம்மளுடைய மானிட்டரி எல்லாம் போகும்னு நினைச்சா, நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. ஸோ அதுதான். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து வேலைக்கு போனா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், வீட்டுல வந்து என்ன சொல்றது இருந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்றதுல நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா வேலைக்கு போனா ஆபீஸ் பாலிடிக்ஸ்னே ஒண்ணு இருக்கு. நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, கீழேன்னு மேல வரைக்கும் அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப லோ லெவல் ஜாப்னா அங்க ரொம்ப லோக்கலா இருக்கும் பாலிடிக்ஸ். நீங்க ஹை லெவல் போனீங்கன்னா ஹை லெவல் எங்கேயுமே ஆபீஸ் வந்து பாலிடிக்ஸ் இருக்கும். பாலிடிக்ஸ் இல்லாத ஆபீஸும் கிடையாது. உங்களுக்கு கூட இருக்கிற உங்களுக்கும் ஸ்டாஃபுக்கும் வந்து பிரச்சனைகளாகவும், அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேல ஒரு பாஸ்ன்னு இருப்பாங்க, இல்ல சுப்பீரியர்னு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சாதான், நீங்க என்னதான் மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சாதான் போச்சு. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை, அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே அவங்களை மீறி பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்கு. இன்னொன்னு, உங்களுக்கு கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் மேபி சேம் கேட்டகரியோ இல்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவனோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான், அவங்க முடிஞ்சதும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நிம்மதி இருக்காது. அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது, ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட், வீட்டுல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா வீட்டுலன்னா நீங்க ஒரு லேடி வீட்டுல இருக்காங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க மேபி அவங்க வீட்டுல இருக்க வயசானவங்க. ஸோ அவங்க எதுவும் உங்களை வந்து அனாவசியமா பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்லை. அப்படியே அவங்க ஏதாவது திட்டினாலும் உங்க ஃபேமிலி, அதனால அது வந்து உங்களுக்கு வந்து தப்பா தெரியாது. இங்க வெளியே போய் ஒரு 3வது மனுஷன்ட்ட நம்ம கை கட்டி இது பண்ணும்போது அதோடைய சூழ்நிலைகள் வேற. அப்ப இது இப்படி கேட்கலாம், இப்படி இவங்க வந்து சொல்றாங்க. அப்ப ஜென்ஸ் வந்து என்ன சொல்றது, அப்ப ஏன் வேலைக்கு போறாங்க, அப்ப ஜென்ஸ் வீட்டுல இருந்து வைஃப் வேலைக்கு போனா என்னன்னு அப்படியுமே பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அந்த பொண்ணு வந்து ஒரு பையனும் பொண்ணும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஜாபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் சேர்ந்து வாழ முடியும். ஏதாவது ஒரு ரீசன்னால மேபி அந்த ஜாபு, இவங்க வேற இடத்துல ஜாப், அவங்க வேற இடத்துல ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் வேற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ அந்த மாதிரி அப்படின்னா அப்ப ஏன் பையன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுங்கன்னா கண்டிப்பா பையனும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் பொண்ணு அதை ஒத்துக்க ரெடியா. பையன் வந்து பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம ஜாபை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கு. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்லணும்னு நினைச்சேன், டக்குன்னு வந்து சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்ல மறந்து போகுது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சேன், சீக்கிரம் ஞாபகம் வரணுமே. இது ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து வீட்டில், அப்ப வீட்டுல இது முக்கியமான பாயிண்ட் வந்துச்சு. ஏன் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பையன் வீட்டுல இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப் டு எ பர்டிகுலர் ஸ்டேஜ் என்னதான் அப்பா இருந்தாலும் அம்மாவுடைய ஒரு இதுதான் வந்து தேவைப்படும். நம்ம சிம்பிளா சொன்னோம்னா என்ன சொல்றது, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அம்மா தான் தன்னுடைய கற்பப்பையில அந்த குழந்தைய வந்து சுமந்தாகணும். இன்னும் ஜென்ஸ் சுமக்கிற மாதிரி டெக்னாலஜி மாறல, இயற்கையும் மாறல. அதே மாதிரி ஒரு பீரியட் வரைக்கும் என்ன சொல்றது, அம்மா தான் தாய்ப்பால் கொடுத்தாகணும், அது அப்பா வந்து கொடுக்க முடியாது. இன்னொன்னு, என்னதான் அப்பா வந்து அந்த குழந்தையோட அட்டாச்மெண்டா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து மச் மோர் கம்ஃபர்டபுள் வந்து அம்மாவோட தான். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அம்மா பக்கத்துல இருந்தாதான் அது தூங்கும். அம்மாவோட ஒரு இதுதான் வந்து இது வந்து இட் இஸ் அ நேச்சர், அதுதான். அப்ப அதை வந்து மாத்த முடியாது. அதனால ஏன் பையன் வந்து இதெல்லாம் பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா பாத்துக்கவே வந்து முடியாது. அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து நம்பி வந்து அந்த காலத்துல பண்ணாங்க. இப்போ அந்த காலத்துலயும் ஏதாவது ஒரு டிவோர்ஸ் மாதிரி நடக்கலையா, இல்ல ஹஸ்பண்ட் எக்ஸ்பயர் ஆகலாம், அந்த நேரத்துல அவங்க பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டாங்க, இல்ல யாராவது சொந்தக்காரங்க பாத்துக்கிட்டாங்க. ஏன் எல்லாத்தோட நம்ம கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு. இந்த பூமியில நம்மளை படைச்சதே அந்த கடவுள் தான். அவருடைய டிசிஷன் தான் எல்லாமே நடக்குது. அதனால நம்ம ரொம்ப போட்டு வந்து அதை வந்து யோசிக்கிறதுக்கு இல்லை. இதை நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னா இன்னொரு மாதிரி கூட யோசிக்கலாம். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க,
மொத்தம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு படிக்க வைக்கிறாங்க. நாளைக்கு அவங்க வேலைக்கு போய் அந்த பசங்களை பார்த்துக்காம அந்த குழந்தைங்க மட்டும் ஓடி போச்சுன்னா அப்ப இவங்க என்ன பண்றது? இவங்களோட மொத்த இதுவும் அந்த பசங்க அந்த பேரண்ட் கிட்ட சேவிங்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப வந்து ஒரு கம்மி சேலரியில வேலை பார்க்குற ஒரு பேரண்ட்ஸ் அவங்க சம்பாதிச்ச பணத்தை பூரா அந்த பையனோ பொண்ணு பேர்லயோ வந்து செலவு பண்ணி படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு, சாப்பாடுக்கு எல்லாம் பண்ணாங்க. அந்த பையனோ பொண்ணு ஒரு 25-30 வயசு ஆகும்போது இது கல்யாணம் பண்ணி போனாலும் சரி, கல்யாணம் பண்ணா போல இவங்க பேரண்ட்ஸை திருப்பி பார்க்கவே இல்லை. அவன் மாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா, ஓடி போயிட்டான் அப்படின்பா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல வளர்க்க முடியுமா? நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இவ்வளவு நமக்கு வச்சுக்கணும், அந்த குழந்தை ஓடி போச்சுன்னா நாளைக்கு நம்ம இது பண்ணணும்ட்டு. அதனால அப்படி கிடையாது. இது ஒரு நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை, அதுதான். அப்ப இன்னைக்கு உள்ள ஒரு சிச்சுவேஷன்ல இது மெயினா இன்னொன்னு வந்து இவங்க வந்து மேரேஜை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு காரணம் இந்த கேரியர்னா அகைன் வந்து இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறாங்க. எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கிறத ஒரு இன்சல்ட்டா நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி கார்ல போறது, ஒரு ஆபீஸ்ல போய் ஸ்டைலா இருக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து பெருசா நினைக்கிறாங்க. வீட்டுல இருக்கேன், நான் வீட்டுல என்ன பண்றேன், நான் சமையல் பண்ணேன். ஈவன் சமையல் பண்றதே இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அதை ஒரு கேவலமா நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு ஆகுது. பட் இது என்னன்னா, நம்மளுடைய கருத்து என்னன்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து அந்த காலம் மாதிரி இல்லை, இந்த காலம் நிறைய மாறிடுச்சு. லேடிஸ் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க, நிறைய வந்து வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஜென்ஸோட அவங்க அஹெடா இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து மேரேஜ்னு வந்தா அவங்களுக்கு மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் வேலை. மேரேஜ பண்ணிட்டு அவங்களால அந்த ஜாபை கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணலாம். இல்ல மேரேஜ் பண்ணிட்டு எந்த மாதிரி ஜாப் போக முடியுமோ அந்த மாதிரி ஜாப் போகலாம். இல்லை ஜாபுக்கே போகாம இருந்துட்டு கூட மேரேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வந்து அவங்க பேரண்ட்ஸும் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களும் சொல்லணும். அவங்களும் வந்து அதை வந்து என்ன சொல்றது, அதை ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துக்கிட்டு என் பொண்ணு வேலைக்கு போனாதான் எனக்கு பெருமை, அவ இவ்வளோ ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாதான் பெருமை அப்படின்னா நாளைக்கு என்ன சொல்றது, வேணா முன்னாடியே நம்ம சொன்ன ஒரு தத்துவம் தான், we are earning for living, not living for earning. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வாழறதுக்கு தானே தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வாழல. இது என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து போய் விடும்னா, இப்ப தெரியாது ஒரு 25-30 நாளைக்கு ஒரு 35-40 ஆகும்போது நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய கிரேட்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட், நமக்குன்னு ஒரு குழந்தைங்க, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபீலிங் இல்லாத ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை வந்து அப்ப தரும். அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 25-30 யார் அந்த worst case 35 வரைக்கும் கூட தெரியாது, அப்படியே ஜாலியா வந்து போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ லிமிட் வரைக்கும் தான், அதுக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஏஜ் ஆயிரும். அதனாலதான் இந்த மேரேஜுங்கிற கான்செப்டே ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேரண்ட்ஸுக்கு ஏஜ் ஆயிரும், அவங்களால பசங்களை பாத்துக்க முடியாது. அவங்க ஒரு மேரேஜ் பண்ணாங்கன்னா அந்த பார்ட்னர் பார்த்துப்பாரு, அவங்க குழந்தை பார்த்துப்பாங்கிறது இது ஒரு சைக்கிள். இப்ப அந்த சைக்கிளை உடைச்சிட்டு வந்து இது பண்ணா அதுக்கு வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து வீட்டுல இருக்கிறதையோ இல்ல வந்து அதை வந்து வீட்டு வேலையை பார்க்கறதோ ஒரு இன்சல்ட்னு நினைக்கிறதுங்கிறது வந்து அது நம்மளுடைய ஒரு எண்ணம் தான், அது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி. ஸோ வீட்டுல இருந்தாலுமே வந்து வீட்லயே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆன்லைன்ல எவ்வளவோ டெவலப் ஆச்சு, நம்ம எவ்வளவோ கோர்சஸ் படிக்கலாம், இல்ல சின்ன சின்ன வேலைகள் பார்க்கலாம், இல்ல வீட்டுல இருந்து டியூஷன் கூட எடுக்கலாம், ஈவன் ஆன்லைன் கிளாஸஸ் கூட எடுக்கலாம். ஸோ அது மாதிரி கூட வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிக்கலாமே தவிர, இல்ல நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பாட்டு சொல்லி தர்றது, டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம டெவலப் பண்ணலாமே தவிர, இது எங்கேயோ போய் எவங்கிட்டயோ வந்து நம்ம கை கட்டி அடிமையா வேலை பார்த்துட்டு எவ்வளவு, நான் என்ன கேட்கறேன், எவ்வளவு உமனுக்கு வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குது இன்னைக்கு ஆபீஸ்ல, நடக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். வெளியே வர்றது கம்மி, வெளியே வராம நடக்கிறது நிறைய. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வீட்டுல இருக்கிறத விட எனக்கு வெளியே போனதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், வெளியே போய் வேலை பார்க்கறது தான் வந்து எனக்கு டிக்னிட்டி, பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது என்ன? ஸோ அந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கணும். மேரேஜை வந்து ஒரு கேரியரோ இல்லை ஜாபுக்காவையோ சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறத போல ஒரு பெரிய முட்டாள்தனம் கிடையாது. அது வந்து நம்ம என்ன சொல்றது, அது நம்மளுடைய லைஃபுக்கே வந்து ஒரு அர்த்தம் இல்லாம போகும். என்ன சொல்றது, இந்த மனித வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமை என்னன்னா தனிமை தான். தனிமை மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஈவன் ஒரு மாசம் ஒரு 10,000-20,000 சம்பாதிச்சு ஒரு குடிசையில இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருப்பான், அவன் பொண்டாட்டி குழந்தையோட. ஒரு கூலிக்காரன் இருக்கான், அவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறான், இல்லை ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்கு வீட்டுக்கு போய் அவன் குழந்தை, அவன் ஒய்ஃபோட அவன் ஒரு கஞ்சி கொடுத்தாலும் வந்து சந்தோஷமா இருக்கும். நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு, நீங்க லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சு, இல்லை கோடிக்கணக்கில் நீங்க வந்து வீடு வச்சிருந்து, இல்லை நீங்க ஒரு 20-30 லட்ச ரூபா கார்ல போய் நீங்க வீட்டுல இறந்தாலும், உங்களுக்கு ஒரு சர்வெண்ட் சமைச்சு போட்டாலும்,
அதுல அன்புங்கிறது இருக்காது. அது என்ன சொல்றது, அது மாதிரி நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம். அப்ப பேரண்ட்ஸும் வந்து இன்னைக்கு உள்ளவங்க வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இது ஒரு மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஃபேஷனுங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து நம்மளுடைய கல்ச்சருக்கு வந்து அது நல்லது கிடையாது. அது பேரண்ட்ஸும் வந்து கம்பல்சரியா வந்து சொல்லணும். இது இன்னொன்னு ஒரு விஷயங்களும் சொல்றாங்க. அப்போ ஓல்ட் ஏஜ் ஹோம்லாம் நிறைய இருக்கு. பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் என்ன, நம்ம ஹஸ்பண்டோ இல்லை பேரண்ட்ஸோ சரி நம்ம குழந்தைகளோ பார்த்துப்பாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அகைன் அதே தான், அந்த மாதிரி பார்த்துக்காம போற கேசஸ் இருக்கு. அதெல்லாம் ரேர் கேசஸ். பார்த்துப்பாங்கிறது அது ஒரு நம்பிக்கை தான். அது மாதிரி பார்த்துக்காம நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம்ல தானே போறோம். அப்ப யாருமே கல்யாணமே பண்ணிக்க வேண்டாமே, எல்லாருமே டைரக்டா ஓல்ட் ஏஜ் ஹோம்லேயே போய் இருந்துடலாமே, அப்படிதானே? அப்ப அந்த ஃபேமிலிங்கிறது எதுக்கு? அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் இருக்கிறவங்களை கேட்டா அவங்களுடைய மன வேதனை என்னங்கிறது தெரியும். அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், அவங்க பசங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், அவங்க வெளியே பெருமையா சொல்லலாம், என் பையனோ பொண்ணோ இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க. பட் அவங்க தனிமையில இருக்கும்போது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல எவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தாலும் அவங்களோட பசங்க கூட இருந்து செய்யற ஒரு சப்போர்ட், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன்னா நான் திரும்பி அதான் சொல்றேன், நம்ம வந்து ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் டச் தான் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதை தவிர நம்மளுக்கு பணமோ இல்ல வேற என்ன வந்து ஒரு என்ன சொல்றது விஷயங்களோ, ஒரு பங்களாவோ இல்ல ஏசியோ, இந்த மாதிரி என்ன வந்து லக்ஸூரியஸ் திங்ஸோ நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்காது. நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. நிம்மதி இல்லாத சந்தோஷம் இருக்காது. அப்ப இந்த மெட்டீரியல் திங்ஸ் மூலமா வருது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால வந்து லேடிஸ் எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா ஒரு 25 to 30 இருக்கிறவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பேரண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும். இது உங்களுக்கு தான் லாஸ். எனக்கு பர்சனலா வந்து ஒன்றும் இதை பத்தி எனக்கு ஒன்றும் அது வந்து கிடையாது. இன்னைக்கு சொசைட்டி அதை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய வந்து நம்ம இன்னைக்கு கேர்ள்ஸும் வந்து என்ன சொல்றது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். இந்த கேரியரோ இல்லை இந்த ஒரு ஜாபுக்காக வந்து மேரேஜை வந்து அவங்க வந்து போஸ்ட்பான் பண்றதோ இல்லை தவிர்க்கிறதோ அது மாதிரி பண்றதுங்கிறதுக்கான இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் தர் லைஃப். அவங்க லைஃபை தொலைக்கிறதுக்கு அது வந்து சமம். இதை தாண்டி நம்ம வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இதுவும் கடந்து போகும், எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.